தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜீரோதாவில் எப்படி ஒரு ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட் வீட்டில் இருந்தே மொபைல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக ஜீரோதாவோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பேஜுக்கு போயிடும். அங்கே உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கெட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுங்க. நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட் ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஓடிபியை பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கண்டினியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நேம், உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுங்க. உங்களோட இமெயிலுக்கு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபியை பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளோட பேன் கார்டு நம்பர் வந்து கேட்பாங்க. பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேன் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வாட் ப்ராடக்ட்ஸ் வுட் யூ லைக் டு ஸ்டார்ட் வித் அப்படின்னு இருக்கும். டிஃபால்ட்டாக ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் கமாடிட்டி வேணும் அப்படின்னா எனபிள் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கிறதே கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. அதுக்கடுத்து ஆதார் கேயூசி ஜஸ்ட் கண்டினியூங்கிறத கொடுங்க. இங்கே நம்மளோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சா இருக்கும். கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க. ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபியை பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா டிஜிலாக்கரோட பின் வந்து இங்கே கேட்கும். ஸோ நிறையா பேர் டிஜிலாக்கர் ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பின்னை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். இன்கேஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா கீழே ஃபர்காட் செக்யூரிட்டி பின் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா பின் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 6 டிஜிட் உங்களுக்கு பிடிச்ச பின்னை ஜென்ரேட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இங்கே ஆதார் கார்டு, பேன் கார்டு வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதை ரெண்டையும் டிக் மார்க் பண்ணிவிட்டு கீழே அலோ அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் ஆகிட்டு சக்ஸஸ் அப்படின்னு வரும். உங்களோட ஆதார் கார்ட்லேயும் பேன் கார்ட்லேயும் நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா பேன் கார்டில் எந்த மாதிரி நேம் இருக்கோ அதை இங்கே டைப் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே வராது. இன்கேஸ் நேம் மிஸ்மேட்சாக இருந்தால் மட்டும் வரும். பேன் கார்டில் உள்ள மாதிரி நேமை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம், மதர் நேம், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், அதாவது உங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறத கேட்பாங்க. ஆனுவல் இன்கம் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களோட ஆனுவல் இன்கம் லெஸ் தென் 1 லேக்கா இல்லை 1 to 5 லேக்கா. ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் இப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் டைம் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்களா, நியூவாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு, இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதை 1 to 5 இயர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஆக்குபேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக, ஸ்டூடெண்ட்டாக, ப்ரொஃபஷனலாக, ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை அதில் இல்லை அப்படின்னா அதர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ரன்னிங் அக்கௌண்ட் செட்டில்மெண்ட்டில் குவார்ட்டர்லியை கொடுங்க. ஆர் யூ பாலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் அப்படிங்கிறதுல நோ கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து குவார்ட்டர்லி நோ, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். மந்த்லி கொடுத்துட வேண்டாம். ஓகேங்களா? மந்த்லி கொடுத்துட்டிங்கன்னா மந்த்லி செட்டில்மெண்ட் ஆகும். பேசிக்காக எல்லாருமே குவார்ட்டர்லி தான் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ குவார்ட்டர்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க்கை வந்து ஜீரோதா அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், பிம், யூபிஐ வழியாக நம்ம லிங்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பே வழியாக லிங்க் பண்ணணும் அப்படின்னா கூகுள் பே செலக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கூகுள் பே ஆப்புக்குள்ளே போகும். ₹1 நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு வருது. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கீழே என்டர் டீட்டெயில்ஸ் மேனுவலின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை மேனுவலாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அசிஸ்டட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ZMPUCD அப்படிங்கிற இந்த தமிழ்நாடு கோடு என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் தமிழ் லாங்குவேஜ்லேயே கிடைக்கும். ஓகேங்களா? அந்த கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா வெப்கேம் வெரிஃபிகேஷன். இங்கே உங்களோட செல்ஃபி எடுங்க. செல்ஃபி எடுத்ததுக்கப்புறம் கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா சிக்னேச்சர் இருக்கும். ஸோ அந்த சைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பாக்ஸ்க்குள்ளே உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் சேவ் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒயிட் கலர் பேப்பரில் போடணும், இல்லைனா டிஸ்பிளேலே போடலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து இன்கம் ப்ரூஃப், இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறதா மட்டும் அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேட் பண்ணுறா இருந்தால் இது தேவை கிடையாது. ஓகேங்களா? இல்லை நான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட லாஸ்ட் 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இல்லை அப்படின்னா ஐடிஆர் அக்னாலஜ்மெண்ட், இல்லைனா நெட்வொர்த்தோட சர்டிஃபிகேட், இல்லை டிமேட் ஹோல்டிங்ஸ், இது ஏதாவது ஒரு ப்ரூஃபாக நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆட் நாமினி, அது நோ டூ திஸ் லேட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கடுத்து ஃபைனலாக சைன் பண்ணணும். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா சைன் நவ் அப்படின்னு வரும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ ஆதார் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா
ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஓடிபியை பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் டாக்குமெண்ட் சைனடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஸோ ஒரு சில பேருக்கு ஒரு தடவை பண்ணால் போதும், ஒரு சில பேருக்கு வந்து இதை 2 தடவை பண்ணணும். ப்ரொஃபைல் வெரிஃபை ஆகும், அதுக்கடுத்து தான் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு உங்களுக்கு யூசர் ஐடி வந்துடும். கீழே லாகின் டு கைட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஜீரோதா அக்கௌண்ட்டுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. நியூ பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூ செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ளே ஸ்டோர் ஐ ஸ்டோருக்கான லிங்க் இருக்கும். ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிறது நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ளே ஸ்டோர் அந்த கலராக இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே ரீடைரக்ட் ஆகும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதா ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணுறேன், டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போயிடுச்சு. இங்கே உங்களோட ஜீரோதா ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் லாகின் டு கைட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், 2வது ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூசர் ஐடியும் கிடச்சிருச்சு, நம்ம பாஸ்வேர்டும் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஃபோன் ஆர் யூசர் ஐடி அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் யூசர் ஐடி போடுங்க. பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரேட் பண்ண பாஸ்வேர்டை போட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் அண்ட் இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி போயிருக்கும். ஸோ அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோன்னே எனபிள் 2FA அப்படின்னு இருக்கும், அதை எனபிள் கொடுத்தீங்க அப்படின்னா ஜீரோதா ஆப் வந்து லாகின் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பண்ண டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோதா டீம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு 24 ஹவர்ஸ் எடுத்துப்பாங்க, 24 ஹவர்ஸ் மேக்ஸிமம். ஓகேங்களா? அதுக்குள்ளே உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக நம்ம ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன் உள்ள லிங்க் வழியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். வித்தின் வந்து ஒரு 5 to 10 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். உங்களுக்கு ஜீரோதா ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இல்லை ஹெல்ப் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அப்படியே நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.